ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து 10th முடிச்சுட்டு என்ன படிக்கிறது, என்ன மாதிரி கோர்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு பாலிடெக்னிக் லைனில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். அது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு டேரெக்டாக செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணால் உங்களுக்கு ஒரு டிகிரி உங்கள் கையில் வந்துடும். பட் இதுவே நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு வந்து நீங்கள் மெடிக்கல் கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் யோசிச்சிடுங்க. ஏன்னா 10th முடிச்சுட்டு மெடிக்கல் கோர்சஸ் வந்து நிறைய எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ நிறைய கோர்சஸ் கிடையாது. ஏன்னா வந்து டிப்ளமோ கோர்ஸ்க்கு மினிமம் எலிஜிபிலிட்டி 12th தான். ஸோ நீங்கள் 12th பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸும் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்க, நிறைய இடத்துல சொல்கிறாங்க 10th இருந்தாலே ஓகே, 10th ஃபெயில் இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10th வச்சு எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் என்ன ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்கும் அது பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் அந்த கோர்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் அந்த கோர்ஸ் எலிஜிபிளும் இருக்காது, உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அந்த கோர்ஸஸை பண்ணுங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10th வச்சு மெடிக்கல் கோர்ஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். உங்களுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு எது தவிர்த்து எதாவது டவுட்னா நீங்கள்